வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. சென்ற மாதம் முழுவதுமாக இந்த இஸ்ரேல், ஈரான், லெபனான் போர் நிலவரத்தை முழுவதும் பதிவு பண்ண ஒரு சின்ன பொய் தகவல் கூட இந்த பாலைவன பயங்கரவாதிகளைப் போல, அவர்கள் அடிவருடிகள் போல சின்ன பொய் தகவல், பொய்யான புகைப்படம், வீடியோ வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மிக கவனமாக பார்த்து கொண்டேன். முன்னணி செய்தி நிறுவனங்களே ஒரு புரளியான ஆதாரப்பூர்வமற்ற செய்தியை கொடுக்கும்போது முழுமையான ஆதாரமான செய்திகளை மட்டுமே உங்களுக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கேன். ஒரு மகிழ்ச்சியான வீடியோவோட இன்றைக்கு மாதத்தின் 1ஆம் நாளை ஆரம்பிக்கலாம். நமக்கு மகிழ்ச்சி என்பதே இந்த பாலைவன பயங்கரவாதிகளை, அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தாக்குதல் நடத்துவது தான். நீங்க பார்த்த முதலாவது வீடியோ நேற்று லெபனானில் நடத்தப்பட்ட இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல். அந்த கட்டிடம் லெபனான் பயங்கரவாத குழு ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான கட்டிடங்கள். அதை தாக்கியதான் பார்க்குறீங்க. அடித்தா நிச்சயமா இதை போல இஸ்ரேலை போல தாக்குதல் நடத்த வேண்டும். நிச்சயமாக இதெல்லாம் அவங்களால மறக்க முடியாமல் இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு அதை தாண்டி இந்த தாக்குதல் நேற்று நடந்தது. இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தது. இன்றைக்கு 1ஆம் தேதி காலையிலேயே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே இடத்துல லெபனானில் 100க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 60 பேர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல தாக்குதல் நடந்தால் உதவி செய்யும் உதவி படையினர். அதை போன்ற 60 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துலையே 100க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு. இன்று மாலை நாளையெல்லாம் இது மிகப்பெரிய செய்தியாக வரும். அதை தாண்டி லெபனானில் ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் அந்த பெண்ணுடைய கணவர் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு இருக்காங்க. லெபனான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. லெபனானுக்கு கற்றுத்தரும் பாடம் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளுக்கு ஒரு பாடமாக நிச்சயம் அமைய வேண்டும். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு தேசம் என்று ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டியது, அதற்குள்ள எண்ணற்ற பயங்கரவாத குழுக்களை வைத்துக் கொள்ள வேண்டியது, அந்த பயங்கரவாத குழுக்களை அண்டை நாடுகளில் தாக்குதல் நடத்த சொல்ல வேண்டியது, பதிலுக்கு தாக்குதல் நடத்த வந்தால் தேசத்தை தாக்குகிறார்கள் என்று பரிதாபமாக கதற வேண்டியது. இதெல்லாம் இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. லெபனான் என்று ஒரு அரபிய நாடு இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத குழு ஒன்று இருக்கும். அது லெபனானுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, உலகத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தேவையே இல்லாமல் இஸ்ரேலை வம்புக்கு போவாங்க. ஆனால் இஸ்ரேல் லெபனானை தாக்கக்கூடாது. தாக்கினால் இப்படி பரிதாபமாக கர்ப்பிணி பெண் மரணம், குழந்தை மரணம், ஒரே இடத்துல 100 பேர் மரணம் என்று கதறுவது, இனியும் இதையெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த லெபனான் அழிக்கப்படுவது, சுடுகாடு ஆக்கப்படுவது உலகத்தில் உள்ள மொத்த இஸ்லாமிய அரபிய நாடுகளுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். எல்லை தாண்டி பயங்கரவாதம் செய்வதை ஊக்குவிப்பதை பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவே அமைய வேண்டும். இன்னைக்கு இன்னொரு வீடியோ இணைக்கிறேன். இந்த வீடியோ இஸ்ரேல் தரைப்படை லெபனானுக்குள் முன்னேறி செல்வதை நீங்க பார்க்குறீங்க. அந்த பாதையில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் தரை மட்டமாக்கப்பட்டதை நீங்க பார்க்குறீங்க. இதை போன்றுதான் லெபனானுக்குள்ள 30 கிலோமீட்டர் உள்ள செய்ய போறாங்க. ஒரு கட்டிடமும் இருக்காது.
கிட்டத்தட்ட 1800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இதை போல பண்ண போறாங்க. அந்த பிடிக்கப்படும் பகுதியை ஒரு வரைபடம் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. அந்த வரைபடத்தில் இருக்கிற சிகப்பு கலர்ல இருக்கும், அதை முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பஃபர் ஜோன், பாதுகாக்கப்பட்ட பகுதியை வைக்க போறாங்க. அங்க இருக்க லெபனான் மக்கள் அதுக்கு அந்த பக்கம் ஓடிடணும். இசபுல்லா என்ற பயங்கரவாத குழு, லெபனானின் ஒரு ஆட்கூட அங்கு இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அங்குள்ள கட்டிடங்கள் தரை மட்டமாக்கப்பட்டு கிரவுண்ட் ஜீரோ அப்படிம்பாங்க, தரையோட இருக்கணும். யாரும் நடந்து வந்தாலும் எளிதாக தெரிவது போல மாற்றவும் இருக்காங்க. நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவம் அதை செய்ய வேண்டும். இப்படி தேவையற்ற முறையில் அண்டை நாடுகளுக்கு பிரச்சனை கொடுப்பதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஈரானில் இஸ்பஹான் பகுதியில் அமெரிக்கா இராணுவம் நடத்திய தாக்குதல். இஸ்பஹான் பகுதியில் நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்து வீடியோவில் சொன்னாங்க, மலைகளுக்கு அடியே ஏவுகணை இருக்குது, ஏவுகணை தளம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. அதை போன்ற கட்டமைப்பு தான் அடித்து தெறிக்க விட்டது. இன்றைய தமிழ் செய்திப்படி 900 கிலோ பங்கர் பஸ்டர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அமெரிக்க இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு மாத சண்டையில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள்லேயே இதுதான் மிக எடை அதிகமுள்ள குண்டுன்னு பதிவு பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக 2200 கிலோலிருந்து 3000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் பாம் மூலமாக, குண்டுகள் மூலமாக அந்த இடத்தை தகர்த்து உள்ளார்கள். அந்த ஆழத்தில் இருந்த ஏவுகணை ஏவும் தளங்களை தகர்த்து இருக்கிறாங்கன்னு புரியுது. இஸ்ரேலுடைய தாக்குதல் துல்லியமாக இருக்கும், அமெரிக்காவுடைய தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும். அமெரிக்காவிடம் உள்ள குண்டுகள் அப்படி மிகப்பெரிய ஃபயர் பவர் வச்சிருக்கவங்க அமெரிக்கா. அதனால தான் அந்த தாக்குதல் அவ்வளோ வீரியமோடு காணப்பட்டது. ட்ரம்ப்பே அவருடைய சொந்த வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார், மிகப்பெரிய குண்டுகளை உபயோகப்படுத்தி ஈரானை அழித்தோம் என்று. நிச்சயமாக இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். மாதத்தின் முதலாம் நாள் இனி சொல்ல போகின்ற செய்திகளும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கிடைத்திருக்கின்ற தகவல் நமது சார்பு வெற்றி இன்னும் சிறிது நாளில் இருக்கிறது என்று புலப்படும். ட்ரம்ப் வந்து நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 2 வார காலம் தாக்குதல் இருக்கும், அமெரிக்காவின் தாக்குதல். அதற்கு அதிகபட்சமாக போனால் சில நாட்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 வாரம் அமெரிக்காவின் தாக்குதல் இருக்கும், அதுக்கப்புறம் எங்களுடைய தாக்குதல் இருக்காது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல வந்து இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறப்பது வந்து எங்களுடைய வேலை அல்ல. எந்தெந்த நாட்டுக்கு எண்ணெய் தேவையோ அவனுங்க போய் அதெல்லாம் திறந்துக்க வேண்டியதான். அமெரிக்க இராணுவத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணெய் தேவைப்படுகிற பிரான்ஸ் அல்லது இங்கிலாந்து இல்லை அதை போன்ற நாடுகள் அவங்க போய் திறந்துக்கிட்டோம், நாங்கள் ஏன் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அமெரிக்காவிற்கு ஈரானிலிருந்து எண்ணெய் அவசியம் அல்ல, அவங்க வாங்குவதும் இல்லை, அவர்களிடமே உள்ளது. அதை தாண்டி வெனிசுவேலா இன்னைக்கு உலகத்திலேயே அதிக கச்சா எண்ணெய் வச்சிருக்காங்க, அவங்க இன்னைக்கு அமெரிக்கா கீழே தான் இருக்காங்க. சவுதி அரேபியா அமெரிக்கா கீழே தான் இருக்கு, அவர்களுக்கு அது மிதம் மிஞ்சியது. அதனால யார் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அவங்க போய் ஹொர்மோஸ் ஜலசந்தியில் போய் பிரச்சனையை பண்ணுங்க, எங்களுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த 2 வார காலங்கள் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து முற்றாக சரண்டர் ஆகவிட்டால் இந்த 2 வார காலங்கள் மிகப்பெரிய தாக்குதல்கள், கடுமையான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. கூடயே சொல்லியிருக்காரு, பாலங்கள், பிரிட்ஜஸ், மிகப்பெரிய பாலங்கள், மின்சார கட்டுமானங்கள், எண்ணெய் கட்டுமானங்களை தாக்கி அழிப்போம் வருகின்ற 2 அல்லது 3 வாரங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. இது ஏன் வந்து இந்த கட்டுமானங்களை அடித்து உடைக்கிறாங்கன்னா, முதல்ல அந்த மக்களுக்கு
ஒரு கோபம் வரணும், புரட்சி பண்ணணும். ஒன்று, அவங்க சரண்டர் ஆகணும். இவ்வளோ பெரிய பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டிய கட்டுமானங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிச்சு போகிறத அவர்கள் பார்த்து விட்டு சரண்டர் ஆக வேண்டும். அதனால் 2 அல்லது 3 வார காலம் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்க இராணுவம் கொடுக்கும் அப்படின்னு இருக்காரு. சரண்டர் ஆவது அவர்களுக்கு நல்லது என்று பதிவு பண்ணியிருக்காரு. நானும் தொடர்ச்சியாக தான் சொல்கிறேன், சரண்டர் ஆகிக்கொள்வது ஈரானுக்கு நல்லது. இல்லைன்னா மிகப்பெரிய அழிவை சந்தித்து விட்டு சரண்டர் ஆவதற்கு புத்திசாலித்தனமாக சரண்டர் ஆகிடலாம். நெத்தன்யாகு நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. அவருடைய பேட்டி தான் மிக சரியான பேட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, போர் எப்பொழுது முடியும் என்று டைம் லைன் இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு நேரத்தில் சொல்ல முடியாது இந்த போர் எப்பொழுது முடியும் என்று அப்படின்ட்டு. எங்களுடைய லட்சியத்தில் பாதியை எட்டி பிடித்து விட்டோம், இந்த போரில் பாதி வெற்றி பெற்றிருக்கோம், இன்னும் மீதி பாதி இருக்கிறதுன்னு சொல்லி நெத்தன்யாகு மிகச்சரியாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. பாதி வெற்றி என்னும் போது 1 மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு, பாதி வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் தேவைப்படாது. ஏன்னா இனிமேல் தாக்குவது இஸ்ரேலுக்கு மிக எளிது. எண்ணற்ற கட்டுமானங்களை அவங்க அழிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஏற்கனவே. இன்னும் ஒரு 3 வாரத்தில் மீதி பாதியை எட்டி பிடித்து விடலாம் என்பது போல நெத்தன்யாகு பேச்சு அமைந்திருக்கிறது. அப்போ ட்ரம்ப் சொல்றது நெத்தன்யாகு சொல்றது கிட்டத்தட்ட ஒன்று தான். நெத்தன்யாகு அதை தாண்டி 1 வாரம் சண்டையை எதிர்பார்ப்பார் என்பது போல தெரிகிறது. ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறப்பது அல்லது ஈரானுக்குள் எங்கள் இராணுவத்தை வைத்திருப்பதெல்லாம் எங்களுடைய வேலை அல்ல. என்னுடைய லட்சியம் ஈரான் அணுகுண்டு செய்யக்கூடாது. அதில் நான் முழுமையாக வெற்றி பெற்று விட்டேன், அதனால நான் சண்டையில் எப்பொழுது ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதே போல் அந்த ரெஜிம் அந்த கும்பலையும் மாற்றி விட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்காரு. நெத்தன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, மீதம் இருக்கின்ற காலங்களில் அந்த மதவெறி கும்பல் இராணுவத்தை மிக கடுமையாக தாக்கி அழிப்போம், அந்த ரெஜிமை கொல்லாஃப் பண்ணுவோம் அப்படின்னு நெத்தன்யாகு பதிவு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றியோடு தொடர்ச்சியாக நமது தரப்பு முன்னேறிட்டு இருக்கு. இவனுங்க ஒரு பொய் வீடியோ பொய் புகைப்படம் போட்டு அவர்களுக்குள்ளேயே அந்த அரிப்பை தீர்த்து கொள்ளுகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். வேற வார்த்தையை என்னால் சொல்ல முடியல. நேற்று ஒரு வீடியோ கிடைச்சது, நெத்தன்யாகு அந்த மக்களிடையே நடந்து ஒரு இடத்துக்கு சென்றது. ஒரு சின்ன வீடியோ, அது நேற்று கிடைச்ச வீடியோ, அது நேற்று நடந்த வீடியோ. அதை பதிவு பண்றேன். ஒரு அருமையான பிரதமர் சுழன்று சுழன்று வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இவனுங்க பேடித்தனமாக அவர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி பொய்யாக வதந்தியை கிளப்பி அவர்களுக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டிருக்காங்க. இவங்களுடைய பரிதாப நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சண்டை 1 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள்லேயே இந்த அனைவருடைய இந்த உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளின் அடிவருடிகள் அனைவருடைய முதல் தலைவன் அலி கொமேனியை தெறிக்க விட்டு கொண்டாங்க. 34 நாள் ஆகுது இன்னையோட. அந்த பிணத்தை அடக்கம் செய்ய அவர்களுக்கு வக்கில்ல. அலி கொமேனி மட்டுமல்ல, அந்த மூத்த தளபதிகள் அலி கொமேனி குடும்பம் எல்லாத்தையுமே தெறிக்க வச்சு கொண்டாங்க. ஒருத்தனுக்குலாம் மொத்தமாக தலையே இல்லாம போச்சு, தலை செதறி போச்சு. எவனையும் அடக்கம் பண்ண இயலாத வக்கற்ற பரிதாப நிலையில் இருந்துகிட்டு தான் தினம் சுழன்று செயல்படும் பென்யமின் நெத்தன்யாகு நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரிப்பை தீர்க்கும் விதமாக, ஒரு அருவருக்கத்தக்க விதமாக பேசிக்கொண்டிருந்தானுங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. ரஷ்ய உளவுத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அலி கொமேனியுடைய மகன் இன்றைய ஈரான் தலைவன் மொஸ்தபா கொமேனி உயிரோடு இருக்கிறான், ஈரானுக்குள் தான் இருக்கிறான். ஆனால் வெளியே வர முடியாத சூழல்ல, அவனுடைய தோற்றம் வெளியே வர முடியாத சூழல் இருக்குன்னு சொல்லி
ரஷ்யா பதிவு பண்ணியிருக்கு. அதனால் மிக கடுமையான தாக்குதலுக்கு அவனும் உட்பட்டு ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறான் என்று புரிய வருது. நேற்று இஸ்ரேல் முப்படை தளபதி ஏஆர் ஜமீரும் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஹெட் பிராட் கூப்பரும் இஸ்ரேலில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வருகின்ற காலத்தில் எப்படி தாக்குதல் நடத்துவது, இருவரும் இணைந்து அப்படின்னு பேசினாங்க. பிராட் கூப்பர் ஒரு அழகான பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்பொழுது ஈரான் கப்பல்கள் எதுவுமே கடல்களில் மிதக்கவில்லை, ஒரு கப்பலுமே இல்லை. ஈரானின் விமானங்கள் ஆகாயத்தில் பறக்கவில்லை, ஒரு விமானம் இல்லை, அடிச்சிட்டோம். அவருடைய ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. வருகின்ற நாட்களில் ஒரு ஏவுகணை கூட வராது, நிச்சயமாக முடித்து காட்டுவோம். மிக பரிதாபமான நிலையில் இராணுவ ரீதியாக மிக கடுமையான சேதத்தை நான் கொடுத்து விட்டேன். பிராட் கூப்பர் கொடுத்துட்டேன். மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். வருகின்ற நாட்களில் இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்து அந்த இராணுவ கட்டுப்பாடுகளை அளிப்போம், பொதுமக்களை அல்ல அப்படி சொல்லி பிராட் கூப்பர் பேட்டி கொடுத்திருக்காரு. நேற்று ஈரானில் தாக்கப்பட்ட இடங்களை புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ எடுப்பது மரண தண்டனைக்கு உரிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பதிவேற்றம் பண்ணுவதல்ல, யாருடைய செல்போனிலுமே தாக்கப்பட்ட இடங்கள் புகைப்படமாகவோ வீடியோவாகவோ இருக்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி எலன் மஸ்க் அவருடைய ஸ்டார் லிங்க் இனிமேல் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அந்த ஸ்டார் லிங்க் மேலன்னு சொல்லியிருக்கானுங்க. எல்லாமே வெட்டி பேச்சு தான். ஸ்டார் லிங்க் எல்லாம் போய் இவனுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்குது. நாளை நாங்கள் மிகப்பெரிய ஆயுதத்தை எடுப்போம், நாளை நாங்கள் மிகப்பெரிய ஆயுதத்தை எடுப்போம்னா எடுக்க வேண்டியது தானே. 32 நாள் பரிதாபமாக அடியை வாங்கிட்டு இன்னுமே நாளைக்கு நாங்கள் எடுப்போம், நாளைக்கு நாங்கள் எடுப்போம். ஏன் இன்னைக்கு எடுங்கடா, உங்கள் ஆயத்தை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க காட்டுங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் குறை குடம் கூத்தாடும் என்பது போல வெட்டியாக ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல தெளிவாக இதில் புரியுது. நேற்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் தரப்பில் பொதுமக்களின் தரப்பிலும் இராணுவ வீரர்கள் தரப்பிலுமே எந்தவித பழியும் இல்லை. இஸ்ரேலுக்குள்ள ஈரான் ஏவுகணையோ இஸ்புல்லா ராக்கெட்டோ எந்தவித உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தலை. அதே போல ஏவுகணைகள் வந்த எண்ணிக்கை மிக குறைவாக, நேற்று ஈரான் வெறும் 6 ஏவுகணை தான் வந்திருக்கு, மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தலை. இஸ்புல்லா ராக்கெட்டுமே ஏற்படுத்தலை. ஆனால் அதற்கு மாறாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக கடுமையான தாக்குதலை ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் கொடுத்து வராங்க. என்னுடைய கணிப்பில் இந்த 2 அல்லது 3 வாரங்கள் போதுமானது ஈரானை தாக்குவதற்கு. மிகப்பெரிய அளவில் ஈரானை மண்டியிட்டு சரணடைய நிச்சயமாக வைக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, சென்ற வாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு வாட்ஸ்அப் தகவல் பத்திரிகை துறையிலுமே மிக பிரபலமாக இதை மிக பெருசாக எழுதினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் அவர் இஸ்ரேலில் சொல்லியிருக்கிறாரு, நமது இராணுவம் எண்ணிக்கை பத்தலை, தன்னை போலவே நமது இராணுவம் விழுந்துவிடும் என்று இஸ்ரேல் முப்படை தளபதி பேசினதாக ஒரு மிகப்பெரிய கட்டுரை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சொன்னாரா அப்படின்னா நிச்சயமாக ஏஆர் ஜமீர் அதை சொன்னார். இராணுவ வீரர்கள் பத்தவில்லை என்பது. எப்பொழுதுமே இராணுவ தரப்பில் எங்களுக்கு அது வேணும், இது வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இராணுவ தளபதிகள். ஆனால் அரசு அதை முடிவெடுக்கும், தேவையா இல்லையான்னு சொல்லி. உதாரணமாக இந்திய இராணுவ தரப்பில் இன்னும் 114 போர் விமானங்கள் வேணும்னு சொல்லி இந்தியாவின் விமானப்படை தளபதி கேட்டார். நான் பல வருஷத்துக்கு முன்னால் பதிவு பண்ணேன். இப்பொழுது வரைக்கும் இந்திய அரசு அதுக்கான நிச்சயமான முடிவெடுக்கலை. யாரிடம் வாங்குவது என்றேன்னு சொல்லி இன்னும் வாங்குறது அப்புறம் அதுக்கான முடிவே எடுக்கலை. இராணுவத்தின் வேலை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்பதுதான். உலகம் முழுவதும் இப்படி தான் இருக்கும். இந்த இஸ்ரேல் பிரச்சனை என்ன அப்படின்னா நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏஆர் ஜமீர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேலில் 18 வயது முடிஞ்சோனையே இளைஞர்கள் கட்டாயமாக இஸ்ரேல் இராணுவத்தில் சேர வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இளைஞர்கள் 3 வருஷம் இருக்கணும்,
இளைஞர்கள் 2 வருஷம் பயிற்சி பெறணும். அது பயிற்சினா சண்டை பயிற்சி இல்லை, யுத்த காலத்துக்கே அனுப்பிடுவாங்க. 18 வயசில் வராங்க, ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கு எங்கே யுத்தம் நடக்குதோ அந்த யுத்த கழகத்துக்கு போயிடணும். மரணம் அடைஞ்சாலும் அதுக்கு வேறு வழி இல்லை, இது கட்டாயம். அதுக்கப்புறம் அந்த ஆண்கள் 3 வருஷம் பயிற்சி முடிச்சுக்கிட்டு இராணுவத்தில் வேலை செய்யலாம், இல்லை வெளியே போய் வேலை செய்யலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதம் திரும்ப வந்துடணும், இராணுவத்தில் வேலை செய்யணும், இது கட்டாயம். பெண்களுக்கு 2 வருஷ பயிற்சி சண்டைகள் போதுமானது, திரும்ப வர வேண்டிய கட்டாயம் இல்லை, இது சட்டம். ஆனால் இதில் ஒருவர்களுக்கு மாற்று விதிவிலக்கு உண்டு, மதவாதிகளுக்கு விதிவிலக்கு இருக்கு. இதுதான் அங்கு உள்ள பிரச்சனை. ஹர்தி மென் இஷ்யூ அப்படிம்பாங்க, மதவாதிகள் பிரச்சனை. இந்த மதவாதிகள் 18 வயசு வந்த பிறகு ஆணும் சரி பெண்ணும் சரி இஸ்ரேல் இராணுவத்துக்கு வரதில்லை, அவங்களுக்கு விதிவிலக்கு. அவர்களில் 5இல் ஒரே ஒரு நபர் மட்டும் விருப்பமாக இராணுவத்தில் வேலை செய்கிறார், மீதம் 4 பேர் வேலைக்கு வரதில்லை. இதுதான் இஸ்ரேல் இராணுவத்தில் உள்ள பிரச்சனை. இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த மதவாதிகள் செட்லர்ஸ் அப்படிம்பாங்க, மதவாதிகள்பாங்க, ஹர்திமென் அப்படிம்பாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த இஸ்ரேல் மதத்தை பரப்புவது. அது பரப்புவதுன்னா அவர்களுக்குள்ள, வெளியெல்லாம் பரப்பவே மாட்டாங்க. இஸ்ரேல் மதத்தை வெளியாட்களுக்கு சொல்வது அவர்கள் வேலையே இல்லை. அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, எல்லா மதமும் சிறப்பான மதங்கள் தான், அவங்க அதுதான் சொல்கிறாங்க. யூத மதம் அல்ல, ஹிந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம் எல்லாமே சிறப்பானது தான். அதில் இருந்து நீங்களே இறைவனை அடைந்தால் போதுமானது, இந்த யூத மதத்துக்கெல்லாம் வர வேண்டியதே இல்லை அப்படிம்பாங்க. மிக சரியான கருத்து அவர்கள் சொல்வது. அந்த மதவாதிகள் இராணுவத்தில் சேராமல் அந்த மதத்தை ஆழமாக படிப்பது, அந்த மக்களிடையே எடுத்து செல்வது, அந்த மக்கள் மத ரீதியாக இருப்பது போல பார்த்து கொள்வது அவங்க முதல் வேலை. 2வது, அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வது. ஒரு சராசரி யூதனை விட இந்த மதவாத யூதன் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த இஸ்ரேல் மக்கள் தொகை, யூத மக்கள் தொகை அதிகரிப்பது போல பார்த்துக்கொள்வான். இது 2வது. 3வது மிக முக்கியமானது, பிரச்சனை பண்ணுறது. பிரச்சனை பண்ணுறது பூராமே இந்த மதவாதிகள் தான். தேவையே இல்லாமல் எல்லா பக்கமும் வாண்டடாக வம்பு போவாங்க, இது அவர்கள் வேலை. இப்போ இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு, இவர்களும் நிச்சயமாக இராணுவத்தில் கட்டாயம் சேவை செய்யணுங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இது தெரியாமல் இஸ்ரேல் இராணுவம் வலுவழுந்தெல்லாம் பேசுறதெல்லாம் கடைந்து எடுத்த முட்டாள்தனம். தெரியாமல் எதையுமே பேசாதீங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் ஏஎல் ஜமீர்னா, 20,000 இராணுவ வீரர்கள் பற்றவில்லை. இதை அவர் பாராளுமன்ற நிலைக்குள்ள தான் சொன்னார் ஏஎல் ஜமீர். 20,000 பேர் பற்றவில்லை. இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் ஈரானுடன் சண்டை போடுகிறது, லெபனானுடன் சண்டை போடுகிறது, காசாவில் சண்டை போடுகிறது, மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தில் சண்டை போடுகிறது. அதை தாண்டி லெபனான் எல்லையை பாதுகாக்கிறது, சிரியா எல்லையை பாதுகாக்கிறது, ஜோர்டான் எல்லையை பாதுகாக்கிறது, எகிப்து எல்லையை பாதுகாக்கிறது, காசாவின் எல்லையை பாதுகாக்கிறது, மேற்கு கரை எல்லையை பாதுகாக்கிறது. அதை தாண்டி கடற்பகுதியை பாதுகாக்கிறது, வான்பரப்பை பாதுகாக்கிறது. இவ்வளவு கடுமையான சூழலில் தான் இஸ்ரேல் இராணுவம் இருக்கு. எங்களுக்கு 20,000 பேர் பத்தலை. இந்த மதவாதிகளில் போய் இன்னைக்கு எடுத்தா 18 வயசுக்கு மேலானவர்கள் 1,00,000 பேர் இருக்காங்க இராணுவத்துக்குள்ள வராம மதப்பணி செஞ்சுட்டு. அதனால அவர்களை இராணுவத்தில் கட்டாயமாக இணையுங்கள். பழைய கதை போதும், மதப்பணி மட்டும்தான் அவங்க செய்வாங்க, பழைய கதைகள் போதும், அவர்களையும் யுத்த களத்திற்கு இராணுவத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதுதான் ஏஎல் ஜமீர் சொன்னது. அதுதான் அது ரொம்ப வருஷமா இஸ்ரேல் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரும்னா, சண்டைகள் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அன்றைய இராணுவ தளபதி நிச்சயமா சொல்லுவார், இந்த மதவாதிகளை இராணுவத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல தெய்வ குற்றம் ஆகிவிடும் சொல்லி பயப்படுவாங்க. அதுவும் ஒன்று இருக்கு. சில 1000 ஆண்டுகளாக யூத பழக்க வழக்கத்தின்படி, யூத மத பழக்க வழக்கத்தின்படி ஒரு பிரிவினர், ஒரு கோத்திரம் அப்படிம்பாங்க, ஒரு பிரிவினர் மதப்பணிக்கு கட்டாயமாக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய புனித தோரா, புனித வேதாகமத்தின் படி அவர்கள் அந்த வேலையை விட்டு வரக்கூடாது. அவர்கள் முழுக்க 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 கடவுளின் பணியை தான் செய்யணும்.
ஒருவேளை அவங்களை கொண்டு வந்து இராணுவத்துக்கு கொண்டு வந்தால் தெய்வ குற்றம் என்றும் பயப்படுவாங்க. இது ரெண்டுமே அங்கே இருக்கும். இதுதான் அங்குள்ள பிரச்சனை. அது தெரியாமல் வந்து இஸ்ரேல் இராணுவம் உலகத்திலேயே வலிமையான இராணுவம் இஸ்ரேல் இராணுவம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இப்படி முப்படை தளபதி சொல்லிட்டாருன்னே ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர், அமைச்சர்கள், இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இராணுவத்தில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்து மிகப்பெரிய சண்டைகளில் பங்கேற்று தான் அவங்க அரசியலுக்கே வராங்க. அதனால வந்து அவர்களுக்கு வந்து இந்த போர் சூழல் நிச்சயமா தெரியும். இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ச்சியாக அடைவதற்கு இது முக்கியமான காரணம். பிரதமர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாமே மிகப்பெரிய தளபதிகள். நான் இன்னொரு கருத்து கூட சொல்றீங்க, இஸ்ரேலில் வந்து ஏவுகணை குறைந்து விட்டதுன்னு சொல்லி, இதெல்லாம் மிகப்பெரிய சிரிப்பை வரவழைக்குது. முழுக்க முழுக்க இராணுவ கோட்டை, இராணுவ உற்பத்தி கேந்திரம் இஸ்ரேல். அவங்க பிரதமரே மிகப்பெரிய தளபதி. அவங்களாம் வந்து ஒரு கணக்குகள் இல்லாமல் இப்படி சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. இதுதான் அந்த இராணுவத்தில் உள்ள பிரச்சனை. சமாதானத்தை விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ட்ரம்ப் இன்றைக்கு 3வது ஸ்ட்ரைக் குரூப், அதாவது தாக்கும் கப்பல் படைப்பிரிவு USS ஜார்ஜ் H.W. புஷ், அந்த கடற்படை தொகுப்பை, கப்பல் தொகுப்பை ஈரானை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த 3வது தொகுப்பு நகர்த்தப்படுகிறதுன்னு சொல்லி நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் பதிவு பண்ணேன். அப்போது ஒரு கப்பல் தொகுப்பு கடலில் நகர்ந்து வந்து அந்த அவர்களுக்கு தேவைப்படும் இடங்களுக்கு வந்து அடைய 15 நாளுக்கு மேலாகும் புரியுது. ஆக மொத்தம் 3வது ஸ்ட்ரைக் குரூப் இந்த சண்டையில் வருகின்ற நாட்களில் கலந்து கொள்ள போகிறார்கள். அவர் சமாதானத்தையும் பேசுகிறாரு, தொடர்ச்சியாக இந்த ஆயுத குவிப்பும் சேர்த்து நடத்தி கொண்டே இருக்காங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அழிவு ஈரானுக்கு கொடுக்கப்படும். இஸ்ரேல் தரப்புலையுமே இந்த சண்டை வந்து 2 வாரம் 3 வாரம் சொல்றதுனால மிக கடுமையான தாக்குதலை ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ள தான் இப்போ பயங்கரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நொடி பொழுதுல ஈரானில் வந்து இந்த முக்கியமான தளபதிகளை கொண்டிருக்காங்க. இந்த 2 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 5 முக்கிய புள்ளிகளை ஈரானுக்குள் இலக்கு தாக்குதல் மூலமாக கொண்டிருக்காங்க. இன்னும் அதை விரிவுபடுத்தி முக்கியமானவர்களை கொல்ல வேண்டும் என்ற முடிவில் அவங்க போயிட்டு இருக்காங்க. லெபனான் ஈரான் வந்து சரண்டர் மண்டியிட்டு ஆவது மிக நல்லது. லெபனான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்திவிட்டு அந்த இசபுல்லாவை அவர்களே வேட்டையாடுவது அவர்களுக்கு நல்லது. அதை விட்டுக்கிட்டு இப்படி இவ்வளோ பெரிய இழப்பாகுது, கர்ப்பிணி பெண் கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்கலாம், இந்த நடிப்பை எல்லாம் நிறுத்தி கொள்ளணும். இனியுமே உலகத்தில் யாரும் அதை கேட்பதற்கு நேரமும் இல்லை, அவர்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை. தொடர்ச்சியாக லெபனான் வந்து அந்த இசபுல்லா மீது தாக்குதல் நடத்தலாம், மிகப்பெரிய மண்மேடாக சுடுகாடாக இந்த லெபனான் ஆகும். அது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும். வழக்கம் போல இந்த ஈரானின் செய்தி தொடர்பாளன் IRGC இராணுவத்தின் செய்தி தொடர்பாளன் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருப்பான். எப்போவுமே அவனை கொல்றது உண்மையாகவே தேவையான செயல். நிச்சயமா அவனை கொண்டா எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम برآوردهای غلط رئیس جمهور آمریکا و سران جناح அவன் வந்து நாங்க சண்டையை தொடர்வோம்னு சொல்லி வீணான பேச்சுக்களை நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தான். ஆனால் ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நேற்று நாங்கள் முழுவதுமாக சண்டையை நிறுத்துவதில் விருப்பமாக உள்ளோம், முழுவதுமாக சண்டையை நிறுத்திக்கிறோம், ஆனால் ஒரு கேரண்டி மட்டும் இப்போ கேட்குறாங்க, ஒன்றே ஒன்று, திரும்ப நீங்கள் இதை போல எங்களை அடிக்க மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் கொடுங்க, முழுக்க முழுக்க நாங்கள் சமாதானத்துக்கு தயார் என்று மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இவர்களுடைய இரட்டை வேடம். இராணுவ ரீதியாக நாய் மாதிரி குறைப்பானுங்க, அடியை வாங்கிக்கிட்டே குறைப்பானுங்க, எவ்வளோ அடித்தாலும் சரி சாகர வரைக்கும் எங்களுக்கு தான் வெற்றி, இறைவன் மிகப்பெரியவன் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு மேலே குண்டை போட்டால் மட்டும்தான் அந்த சத்தம் அடங்கும். ஆனால் வெளியே வந்து இதை போல ஆட்களை அனுப்பி சமாதானத்துக்கு நாங்கள் தயார், அடிதாங்க முடியணும் பேசுவாங்க. அது மொத்தம் இன்றைக்கு 1ஆம் தேதி மிக மகிழ்ச்சியான நாள். கடுமையான தாக்குதலுக்கு நமது எதிரிகள் ஆளாயிட்டு இருக்காங்க. என்னுடைய கணிப்பில் நான் என்ன பதிவு பண்ணியிருந்தேன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள சண்டை நிறுத்தம் வரணும் அப்படின்னு இருந்தேன். ட்ரம்ப் 3 வாரம் கேட்டிருக்காரு,
நெத்தன்யாகு பாதி வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு இருக்காரு. அப்போ அவரோட கணிப்புக்கு ஒரு 4 வாரம் தேவைப்படும். எப்படி இருந்தாலுமே இந்த மாதம் சண்டை நிச்சயமாக நின்றும் பெரிய வெற்றியோடு நமது தரப்புல மிகப்பெரிய வெற்றியோடு தித்திப்பான வெற்றியோட இந்த போர் நிச்சயமாக முடியும். எத்தனை நாள் தான் இவனுங்களும் வந்து அடியை வாங்கிக்கிட்டு கதற அடி வாங்கிட்டு கடவுள் மிகப்பெரியவன் அல்லது எங்களுக்கு தான் வெற்றின்னு எப்படி எத்தனை நாள் சொல்ல முடியும்? மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு நம்ம இந்த போரை முடிப்போம். நிச்சயமாக நான் பதிவு பண்ணுவேன். என்னுடைய விருப்பம் எல்லாமே அந்த ரெஜிம், அந்த மதவெறி அயத்துல்லா அலி கொமேனி கும்பல்கள் ஒருவனுமே இல்லாமல் அழிக்கப்பட்டு புதிய ஆட்சி மலர வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சால் வந்து அதில் வந்து இன்றைக்கு அவங்க அதிபராக இருக்கின்ற மசூத் பெசசியார் ஒரு முற்போக்குவாதி. ஆனால் பெரிய அளவு அவர் பேச விடாமல் அந்த இராணுவம் கட்டுப்படுத்துகிறது. அதை தாண்டி அவர் பேசலாம்னா நிச்சயமாக அவர் கொன்றுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. மசூத் பெசசியான் தலைமையில் முழுமையான ஆட்சியாக ஈரானில் மலர வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை நமது இந்திய புண்ணிய பாரத தேசம் போல அவர்களும் கொடுக்க வேண்டும். நாம் அதை பார்க்க வேண்டும். நன்றிகள்.